லூக்கா அதிகாரம் 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசைக்காரரை குறித்து எச்சரிக்காயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளாய் ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்றார். ஆமாம், கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு செல்வந்தனை குறித்து. ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனே அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமேன்.